தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அந்த வீட்டை பற்றி 40 வருஷத்துக்கு மேலேயே தெரியும். அதனால தெரியும். எனக்கு சரஸ்வதி அம்மா எங்கள் தங்கச்சி மாதிரி அவங்க. நான் கூட மனவேகியானு கூட தூக்கம் வரல சார். எங்கள் சின்ன பெரிய நினச்சா தூக்கம் வரல சார். இப்படி 2 பேரும் போடுவேன். இப்படி என்னன்னாலும் விட்டுவிடு சார். நான் ஒரு பொம்பளை பொட்டி வாங்கினாங்க எதுக்கு பொட்டி வாங்குறோம்? மைக்கை தூக்கி போடல சார். அவர் கொஞ்சம் சின்ன வயசு, மைக்கு தூக்கி அப்படி வச்சாரு. சரி, தூக்கி போட்டாருன்னா என்னைக்கு இருந்தாலும் எங்கள் மருத்துவ அன்புமணியும் எங்கள் பெரிய ராமதாஸ் ஐயாவும் நிச்சயமாக ஒன்று சேருவார்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் தரேன் சார். தேர்தல் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அன்னைக்கு வருது பாருங்க. அன்னைக்கு வர 1000மோ 500 பெருசாக தெரியுது. இப்போ அவருக்கு நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். நான் எதுவும் யாரும் சொல்ல மாட்டேன். இது எப்படி நடந்தது? இந்த கேள்வி யாரை கேட்டு இந்த கேள்விக்கு நான் விட சொல்ல மாட்டேன். ஐயாவுக்கு தெரியும். மகுடத்தை சூட்டிட்டு மகுடத்தை இறக்க நான் எவ்வளோ வேதனை இருக்கும். அசிங்கமாக இருக்காதா? அசிங்கமாக அவமானமாக இருக்காதா? ஏன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே. பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் மகளிரணி தலைவர் திருமதி சக்தி கமலாம்பாளை இன்று சந்திக்கிறோம். சக்தியம்மா என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களால் செல்லமாக அழைக்கப்படும் அவர் திரு ராமதாஸ் அவர்களோடு வன்னியர் சங்கம காலத்திலிருந்து தொடர்ந்து பயணித்தவர். கட்சியில் பல போராட்டங்கள் சிறை சென்றவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் காஞ்சிபுரம் தொகுதியின் முதல் பெண் எம்எல்ஏ என்ற சிறப்பு மார்க் உண்டு. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சக்தியம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கட்சி எப்படி இருக்கு இன்னைக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கே. கட்சி வருத்தப்படக்கூடிய அளவில் இல்லைங்க. இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை. எங்கள் ஐயாவுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் சரியில்லை. இது காலப்போக்கில் இது சரியாயிடும். நீர் அடித்து நீர் விலகாது, கோழி மிதித்து குஞ்சு சாவாது. அதுபோல் என்னைக்காக இருந்தாலும் எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் எங்களுடைய மருத்துவர் அன்புமணியும் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து எங்கள் மக்களுக்காக, எங்கள் வன்னியகுல மக்களுக்காக, மற்ற அனைத்து மக்களுக்காகவும் அவர்கள் போராடுவார்கள். இன்னமும் போராடுவார். எங்கள் ஐயா போராளி. அவரை போராளின்னு தான் கூப்பிட்டாதான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுபோல் எங்கள் சின்ன ஐயாவும் அதே தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும். அதுபோல் எங்கள் சின்ன ஐயா எங்கள் ஐயாவை மிஞ்சி எல்லாமே நடத்துவார். இருந்தாலும் எங்கள் ஐயா ஏதோ அவர் என்ன தப்பு கண்டுபிடிச்சாரோ எங்கள் மருத்துவர் அன்பு மேலே, அவர் செயல் தலைவர் ஆக்கி மகுடத்தை சூட்டி கீழே இறக்கிட்டார். அந்த மகுடத்தை இறக்கிட்டு நீ செயல் தலைவர் என்று சொன்னதுக்கு எங்கள் மருத்துவர் அன்புமணி நான் தலைவர் தான் என்று சொன்னார். ஆனால் அந்த தலைவராக இருந்ததுனால எங்கள் ஐயா என்ன குறை கண்டார் அது எனக்கு தெரியணும். அது எனக்கு கோபமாக இருந்தாலும் எங்கள் ஐயாவை நான் மறக்க முடியாது. அவரால் தான் நான் அடையாளம் காட்டப்பட்டேன். அவரால் தான் எங்கள் சின்ன ஐயா மருத்துவர் அன்புமணி அடையாளம் காட்டப்பட்டு இருக்கிறார். இருந்தாலும் அவர் என்ன செயல்படலை, என்ன செய்யல. இல்ல, பல்வேறு விஷயங்களே அவர் சொல்றாரு. பல்வேறு விஷயங்களை அவர் சொல்றாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன் சக்தியம்மா, அவர் தான் இவருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு, கட்சியில சேர்த்தாரு, வேகமா பதவி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் மத்திய மந்திரி ஆக்கினாரு, கேபினட் அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர் 35 வயசுலயே. இப்படி அவர் பல சிறப்புகளே இவருக்கு தந்தாரு. கட்சியில இத்தனை பேர் இருக்கும்போது அவருக்கு செஞ்சாரு. அப்படி இருக்கும்போது 3 வருஷம் மட்டும் கட்சி தலைவராக்கினாரு. இவ்வளவு சிறப்புகளை செஞ்சவர் தன் மகனுடைய வெவ்வேறு விஷயங்களை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டவர், ரொம்ப பெருமையா பேசினவர். அதே ஐயா இப்ப முகுந்தனுக்கு, அதாவது ஸ்ரீகாந்தியோட 3ஆவது பையனுக்கு பதவியை கொடுக்கும்போது அதை இவர் ஏத்துக்க வேண்டியதானே? இவர் ஏன் பிரச்சனை பண்ற? அதுதானே எங்க தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிச்சது? டிசம்பர்ல தொடக்க புள்ளி எங்க தானே. அவர் முகுந்தனை இளைஞரணி தலைவர் ஆக்குறாரு. அது என்ன சொல்றாரு? ஐயா உனக்கு ஒரு உதவியா இருப்பாருன்னு சொல்றாரு. இவரே அமைதியா போயிருக்கலாம்ல. இவெல்லாம் 3 கட்சியில சேர்ந்து 4 மாசம் தான் ஆச்சு.
இவனுக்கெல்லாம் பதவியா அப்படின்னு அப்படியே மைக்கை தூக்கி போட்டார்ல. மைக்கை தூக்கி போடல சார். அவர் கொஞ்சம் சின்ன வயசு, மைக்கு தூக்கி அப்படி வச்சாரு. சரி, அதை தூக்கி போட்டாருன்னா சரிம்மா, நான் என்ன கேட்கிறேன், அதனால தானே இவ்வளோ அந்த பிரச்சனை ஒன்று ஒன்றா வெடிச்சு ஒரு தூரம் போயிடுச்சு. தனக்கு பதவி கொடுத்தாங்கல்ல, அதை ஏற்றுக்கிட்டார்ல இவர். அதே மாதிரி தன்னுடைய பேரனுக்கு பதவி கொடுக்குறாரு, அதையும் இவர் ஏற்றுட்டு போயிருக்கலாம்ல. சொல்லட்டுங்களா? இப்போ என்னன்னா, அவருக்கு கொடுத்ததுக்கு பல பிரச்சனை உள்கட்சியில் இருக்குது சிலருக்கு. சரி, சிலருக்கு அவருக்கு தலைவர் பதவியை கொடுத்தது சிலருக்கு உள்கட்சியில் பிரச்சனை இருக்குது. அது வெளிக்காட்டில் மறைமுகமாக இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது இவரை வந்து சொந்தத்திலே போட்டுட்டா எனக்கே இவ்வளோ பிரச்சனை இது. அதாவது நம்முடைய அக்கா பையனுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் முன்னேறி போயிட்டு நம்ம எல்லாம் ஒரு ஆட்சியை அமைச்சு அதன் பிறகு நம்ம வந்து நம்ம பையனுக்கு நம்ம வீட்டு குடும்பத்து பிள்ளைங்க போனாலும் இட்டு நம்ம அக்கா பையன் தானே, நம்ம இட்டுக்கலாம், பின்னாடி இட்டுக்கலாம், நம்ம வந்து அழைச்சிட்டு போகலாம், நம்ம மாதிரி முன்னேற வைக்கலாம். இப்போ நீங்களே சொல்லுங்கள் சார், ஒருத்தர் ஒரு தலைவராக இருக்கிறாங்கன்னா அது ஐயா கொடுத்துட்டாரு, அவர் என்ன செய்யலை? கொடுத்துட்டாரு, அவர் என்ன செய்யலை? அவர் வந்து 108 ஆம்புலன்ஸை கொடுத்தாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கல, 108 ஆம்புலன்ஸ் வந்து இந்தியா பூரா கொடுத்தாரு. அதே போல அகில உலகத்துல இருக்கிற அத்தனை சுகாதார மந்திரிகளுக்கு தலைமை ஏற்று ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட புள்ள! எங்க ஐயாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு புள்ள பிறந்திருக்குது, எவ்வளோ அதிசயம்! ஐயா சந்தோஷப்படணும், சந்தோஷம் தான் பட்டாரு. எப்படியோ அது வந்து மாறி போயிடுச்சு. ஏன் மாறுச்சு? எதற்காக மாறுச்சு? அவருடைய செயல்பாடுகள் அவருக்கு திருப்தியா இல்ல. கட்சியை வந்து வலிமையா நடத்தல, கட்சியை வந்து வேகமா இல்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? வலிமை நான் இருக்கிற போது இந்த காசு கொடுக்குற இதெல்லாம் கிடையாது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு இது டீ எதனா வாங்கி கொடுப்பாங்க பொழுது இந்த கட்சிக்காரங்க. ஆனா போக போக இப்போ அந்த இதுல வரும்போது எல்லாரும் இப்போ வந்து எவ்வளவு தப்பு செய்தாலும், எவ்வளவு கெட்ட நான் எதுவாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் மின்சார வரியாக இருந்தாலும், சொத்து வரியாக இருந்தாலும், எந்த அந்த அப்புறம் வந்து குழா வரியாக இருந்தாலும், அப்புறம் வந்து பதிவு இதுவாக இருந்தாலும், அப்புறம் கரண்ட் பில் எவ்வளோ ஏற்றினாலும், விலைவாசி ஏற்றினாலும் மக்கள் வந்து அந்நேரத்துக்கு தான் அப்படியே எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் அப்போ தான் அவங்க மேலே அவ்வளோ கோபம் வருது. ஆனால் தேர்தல் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அன்னைக்கு வருது பாருங்க, அன்னைக்கு வர 1000மோ 500மோ பெருசாக தெரியுது. நம்ம 4 பேர் இருக்கிறோம் 2000 வரும், நம்ம 10 பேர் இருக்கிறோம் 5000 வரும். அந்த 5000 5000 10,000 அவங்களுக்கு பெருசாகிடுது. எல்லாத்தையும் மறந்துட்டு அதனால் அந்த யார் பணம் வச்சுருந்தாலும், கொள்ளடிச்சு பணம் வச்சுருந்தாலும், அது எப்படிப்பட்ட கடத்தில் பணமாக இருந்தாலும், அது சாராய பணமாக இருந்தாலும், அது இப்போ சாராயம் தானே வருது, அந்த பணமாக இருந்தாலும், பிராத்தில் எந்த பணமாக இருந்தாலும் அதை கொட்டி அவுக்குறாங்க. அதை அந்த நேரத்தில் அவுத்து கொட்டிட்டு ஜெயிச்சிடலாம். எப்படியா இருந்தால் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் எப்படி நம்ம ஜெயிச்சிடுவோம்? எப்படி ஜெயிப்போம்? சரி, சரிம்மா, பாட்டாளி மக்கள் விஷயம் அந்த தவறு செய்யலையா? என்ன தவறு செய்துங்க? பாட்டாளி இரு பொட்டி வாங்கினாங்க, எதுக்கு பொட்டி வாங்குறோம்? எலெக்ஷனை நிற்கிறதுக்கு நீங்க கொடுக்குறீங்க, கட்சியில கொடுக்குறோம், எல்லா கட்சியும் தானே வாங்குறாங்க, நாங்க மட்டுமா வாங்குறோம்? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வாங்குது. சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் பொட்டி 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 அப்பாவும் புள்ளியும் பொட்டி பொட்டின்னு அலையிறாங்க. இப்போதான் ஐயா தான் வச்சாரு கருவின்றாங்க. இந்த என்ன கருவி போகுது, இதெல்லாம் எல்லா மீடியாவும் ஐயாவை அப்படி பெரிய மாங்காய் சின்ன மாங்காய் பொட்டி பொட்டி கட்சி மாறுறது, அந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சி. நாங்க மட்டுமா கட்சி மாறுறோம்? எல்லா கட்சியிலும் தான் மாறுறாங்க. இப்ப எல்லாரும் மாறுறாங்களே, இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? மாறாத கட்சி ஒன்று சொல்லுங்க, திமுக சொல்லுங்க, அதிமுக சொல்லு, யார் இருக்கிற வைக்க மாறலையே, திருமாவளம் மாறலையே, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லாரும் மாறி மாறி வந்தவங்க தானே, சொல்லுங்க. எல்லாரும் மாத்தினவங்க தான், நாங்களும் அது மாதிரி மாத்திக்கிறோம். எது எங்க மக்களுக்கு எது நல்லதுன்னு எங்க ஐயா வந்து மாத்துறாரு. அதுக்காக ஐயாவை குறை சொன்னவங்க தான் எல்லா மீடியாவும். நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியல எனக்கு. எல்லா மீடியாவும் ஐயா தான் கஷ்டப்பட்டாரு, ஐயா தான் கஷ்டப்பட்டாரு, ஐயா தான் கஷ்டப்பட்டு சொல்ற. அது எப்ப சொல்லணும்? மாற்றம் முன்னேற்றலாம் வந்து அதை சொல்லலை. நாங்க எத்தனை பெரிய மாநாடுலாம் நடத்துறோம், ஆனா எங்களுக்கு விளம்பரம் ஆகுது. இப்போ எங்கள் சின்ன ஐயாவிலையும் எங்கள் பெரிய எங்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா விளம்பரம் ஆகுது. இது நெகட்டிவ் விளம்பரம்லாம் ஆயிடுச்சு. நெகட்டிவ் விளம்பரம் தான், ஏதோ ஒன்று விளம்பரம் ஆகுது. அதை நாங்கள் இதுவாக பாசிட்டிவாக எடுத்துக்குவோம், வந்துடும். எங்கள் சின்ன மருத்துவர் அன்புமணி அதை பாசிட்டிவாக மாற்றிடுவார். அந்த தைரியம் எங்கள் மக்களுக்கு இருக்குது, எங்கள் ஐயாவுக்கும் இருக்குது, உள்ளே இருக்குது. இப்போ அவருக்கு நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். நான் எதுவும் யாரும் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் சார்.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மீடியாவை பார்க்குறீங்க, மீடியாவை நீங்களே தான் இது பண்ணுறீங்க. உங்களை மாதிரி மீடியாவை எடுக்கிறவங்க அத்தனை பேரும் எங்கள் ஐயாவை பேசாத இதே கிடையாது. இவ்வளோ இது நான் சொன்னேன், போட்டி போட்டி அப்புறமா கட்சி மாற்றி போச்சு, அழிஞ்சே போச்சு, இதே போச்சு. என்றைக்கா இருந்தாலும் நான் பார்த்துறேன் சார். இன்னைக்கு என்றைக்கா இருந்தாலும் எங்கள் மருத்துவ அன்புமணியும் எங்கள் பெரிய ராமதாஸ் ஐயாவும் நிச்சயமாக ஒன்று சேருவார்கள். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் தரேன் சார். இல்லைங்க, ஏன்னா புள்ளி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். சரிங்க, புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சக்தியம்மா. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் தன்னுடைய பிள்ளைய வந்து செல்லமா வளர்த்தவர் தான் இன்னைக்கு என்ன சொல்றாரு, பெத்த அம்மாவை பாட்வால் அடிச்சாருங்கிறாரு. இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? அவரு தானே சொன்னாரு. பத்திரிக்காரர் நான் சொன்னா இல்ல, இது வந்து அவங்க அப்பா தானே சொன்னாரு, அடிச்சாரு, மரியாதை கிடையாது ஒண்ணு. சரி, நான் கேக்குறேன், நீங்க நடுவுல சொன்னீங்க முகுந்தனுக்கு அவசரப்பட்டு கொடுக்கணும்னா அது நல்ல இடத்துல தான் அவர் சொன்னாருங்கிறீங்க. முகுந்தனுக்கு நல்ல இடத்துல கொடுக்கலாம்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப அன்புமணி வந்து அன்புமணிக்கு தான் வந்து தருமபுரி சீட்னு சொன்ன போது லாஸ்ட் மினிட்ல ஒரு மனைவியை நிறுத்திட்டாரு. இது எனக்கே தெரியாதுன்னு ஐயா சொல்றாரு. இது எப்படி நடந்தது? இந்த கேள்வி யார கேட்டு? இந்த கேள்விக்கு நான் விட சொல்ல மாட்டேன். ஐயாவுக்கு தெரியும், அவ்வளவுதான். இல்ல, ஏன்னா ஐயா தான் போயிட்டு நம்ம மோடி ஆண்ட போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. மோடியை ரொம்ப மதிக்கிறவரு. எங்க ஐயா வந்து மோடியை வந்து பெரிய வந்து ராமதாஸ் ஐயா வந்து மோடியை மதிக்கிறவரு. ரொம்பவும் அவர் இப்பவும் மதிச்சுதான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நடுவுல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஐயாவுக்கும் கஷ்டமா இருக்கும். யார் நடக்குதுங்கிறீங்க? நடுவுல ஏதோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் அது வேற காரணம் ஐயா. இப்ப நடந்தது சொல்ல மாட்டேன். இல்ல, இந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை காரணம் வேற ஒரு காரணம்ங்கிறீங்க. ஆமா, சரி. அந்த காரணம் வந்து ஐயாவுடைய பின்னணியில ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்றாங்க. அதுவா? அதுவும் எனக்கு தெரியாது சார். இல்ல, இவ்வளவு நீங்க கட்சியில ராமதாஸ் ஐயாவோட சேர்ந்து எங்க ஐயா குடும்பத்தை பத்தி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். நான் ராமதாஸை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். யாருன்னா இவ்வளவு அவர் 95 கிராமத்துக்கு போய் உழைச்சாரு. உண்மையிலே உழைச்சாரு. பசி பட்டினியும் உழைச்சாரு. மக்களுக்காக சிறை சென்றாரு. இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அருந்ததியர் முஸ்லீம் இவங்கெல்லாம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அவர் வளர்த்த கட்சி தான் இது. அவரு வளர்த்த கட்சி தான். அது யாராலையும் சரி. இவ்வளவு தூரம் அவர் வளர்த்த கட்சி நீங்க சொல்றீங்க. அது யாரோ ஒரு பெண் பேச்சை கேட்டு அவர் இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு அதையும் தானே சொல்றீங்க. அது மீடியா நீங்க தான் சொல்றீங்க. அது மற்றவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அந்த ஒரு கேள்வி மட்டும் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா அது உண்மையா பொய்யா? அது பொய்யோ மெய்யோ எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வந்து நான் வந்து எங்க நாங்க ஒன்னே ஒன்று சொல்லிடுறோம் சார். எனக்கு அந்த வீட்டை பற்றி 40 வருஷத்துக்கு மேலேயே தெரியும். தெரியும். எனக்கு சரஸ்வதி அம்மா எங்க தங்கச்சி மாதிரி, அவங்க என் சகோதரி மாதிரி. சரி. என் மீது ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்க. 100க்கு இல்ல 1000% பாசம் வச்சுக்கிறாங்க. எங்க சரஸ்வதி அம்மானா நான் அழுதுருவேன். அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. நான் ஜெயிக்கிறதுக்கு கூட சக்தி நீ ஜெயிப்ப, எனக்கு காஞ்சிபுரம் வேணாமா, திமுகவே 2-3 வாட்டி தோத்து போச்சுமா, ஏடிஎம்கே தான் அந்த இடத்துல வந்தது. அது நாங்கள் நம்ம வந்து அங்கே வந்து குறைஞ்ச இதுதான். நம்ம அங்கே எல்லாரும் முதலியாருங்க இருக்கிற இடம், வேற ஜாதியெல்லாம் இருக்கிற இடம் தான். யாரும் நம்ம ஜெயிச்சது கிடையாது. திமுகவே ஜெயிச்சு போச்சு, தோத்து போச்சு. அண்ணாவே தோத்து. அண்ணாவே தோத்துது. அப்போ அண்ணாவே தோத்து. என்னை போய் அங்கே நிற்க வைக்கிறீங்களே. எனக்கு ஒத்தரமேருக்கு தான் நான் சரி பண்ணி வச்சுருந்தேன். ஒத்தரமேருக்கு தான் நிறைய வந்து நான் அமைப்புகள்லாம் அமைச்சு வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த காஞ்சிபுரத்தில் ஐயாவை கொடுத்துட்டாரு. அங்கே வந்து நிற்பதன் காரணமாக அந்த எனக்கு கொடுக்கணுமேன்னுட்டு கொடுத்துட்டாங்க. அதையும் சரி எடுத்து காஞ்சிபுரம்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆண்ட கட்சியும் ஆளாத கட்சியும். புரியுதுங்களா? அதனால் வந்து அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு வேணான்னு சொன்னேன் அம்மா கிட்ட. எனக்கு வேணாம்மா, எனக்கு கொடுத்தா இல்லைம்மா, ஐயா இதை கொடுத்துட்டாங்க, நீ நில்லு, நீ ஜெயிப்ப, நீ நின்னா நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப, கரெக்டாக நீ ஜெயிப்ப. எனக்கு தெரியும் அந்த அம்மா வாக்கும்பொழுது நான் ஜெயித்தேன். எங்கள் அம்மா வந்து உதவி செய்தாங்க. அவங்க அந்த அம்மா வந்து என்னது இந்த காசு போட்டு கூட சாமிக்கு இது சொன்னாங்க. காசை முடிஞ்சு வைப்பாங்க. அது முடிஞ்சு வச்சு எனக்காக போய் அம்மா எனக்கு அந்த நேரம் அந்த தாயை நான் மறக்க மாட்டேன். 2006 ஜெயிச்சிங்க நீங்க? 6 ஜெயிச்சேன். அப்போ சொல்றேன் அது. அதனால இந்த போராட்டங்கள் இருக்குத, எங்க ஐயா போன போராட்டங்குது, அது சொல்ல முடியாத போராட்டம். எந்த கட்சியிலுமே எந்த இயக்கத்திலுமே இல்லாத பெரிய போராட்டம். கொள்கையா வச்சுக்கிறது, லட்சியமா வச்சுக்கிறது, கனவா வச்சுக்கிறது என்னன்னா மது. நான் ஒண்ணு கேக்குறேங்க, நீங்க ஐயாவுடைய போராட்டங்கள் தெரியும், நீங்க சரஸ்வதி அம்மாவோட நெருக்கமா பழகினவங்க, உங்களை ரொம்ப பாசமா
பேசினவங்க. ஐயா வந்து என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, நான் 96,000 95,000 கிராமங்களை சுத்தினவேங்கிறார். அந்த கிராமங்கள் எல்லாத்துக்கும் நீங்களும் போயிருக்கீங்க. நீங்களும் அத்தனை கிராமங்களும் சுத்திருக்கீங்க. அவருக்கு பின்னாடி நீங்களும் போறீங்க அல்லது அவருக்கு முன்னாடி போயிருப்பீங்க. அத்தனை கிராமங்களும் போனீங்க. ஒரு மனுஷன் லாந்தர் லைட்டை எடுத்துக்கிட்டு பாதி ராத்திரில ஊரெல்லாம் சுத்தினவர். அது எல்லாமே பொய் இல்லை, யாரும் அதை பொய் சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர். அவர் வந்து என் புள்ள நீ தலைவருங்கிறாரு, ஏதோ பிடிக்கல நீ இறங்குங்கிறாரு, நீ செய்ய தலைவராயிருங்கிறாரு. கொஞ்ச நாள் கேட்டுதான் போனா என்ன. சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இலையை போட்டு அப்பா தம்பி உக்காரு சாப்பிடு, உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஏந்திரு உனக்கு மேலே பெரிய ஆள் வந்துட்டாங்க, உனக்கு வேண்டாதவங்க வேண்டப்பட்டவங்க வந்துட்டாங்க, எனக்கு வேண்டப்பட்ட எழுந்து இழுத்துட்டு நீ உக்காருன்னு அமிச்சா எவ்வளோ அசிங்கமா இருக்கும் சொல்லுங்க. நான் ஒருத்தாங்க தலைவர் மகளிர் தலைவராக இருக்கேன், எனக்கு பின்னாடி நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எனக்கு பின்னாடி சிவகாமி இன்சிடென்ட்னு ஒன்று போட்டாங்க, அதை போட்ட மாதிரி நிர்மலா ராஜான்னு போட்டாங்க. இவங்க 2 பேர் தான், வேறு யாரும் இல்லை எனக்கு பின்னாடி. அப்புறம் எனக்கு மாநில துணைத் தலைவர் கொடுத்தாரு ஐயா, புரியுது. அப்போ அதில் தான் அப்படி தான் பயணிச்சுடுவார். அப்புறம் எம்எல்ஏ கொடுத்தாரு, அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொடுத்துட்டு அப்படி போல மகுடத்தை சூட்டிட்டு மகுடத்தை இறக்க நான் எவ்வளோ வேதனை இருக்கும். அசிங்கமாக இருக்காதா, அசிங்கமாக அவமானமாக இருக்காதா, ஏன்னா அவ்வளோ மனம் உளைச்சல் இருக்கும். சரி, அப்பா சோதனை நான் இறக்கிதான் தப்பு. இன்னும் நீங்க சொன்ன தப்பு. ஏன்னா நீங்க கட்சியில ஒரு தொண்டர் தான். ஆமா. ஆனா அப்பா தானே சொல்றாரு சார், அப்பா தான் தொண்டர்லாம் நாங்க அப்பா சொன்ன தொண்டர்லாம் ஏத்துக்கணும்னா அவர் ஐயா போனாருங்க 95 கிராமம். எங்க ஐயா மாத்திரம் என்ன செய்யல, அன்புமணி மட்டும் அவர் சொன்னதெல்லாம் செய்தாரு சார். நான் அதை தான் சூழ்நிலை பிரச்சனை, என்ன பிரச்சனை, யார் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணம் பணம்னு சொல்றாங்க. உண்மையா? அதுவும் தெரியாது சார். அது வந்து பொய்யா இருக்கலாம், மெய்யா இருக்கலாம். அது அந்த பெரிய அமௌண்ட் பணம் வந்து இங்க வந்து தைலாபுரத்துக்கு வந்து சேரலங்கிறாங்க. இது இப்ப பேசப்படுற விஷயம் தான். நான் ஒண்ணு புதுசா அதான் இப்ப நீங்களும் பேசப்படுற விஷயம் தான். எனக்கும் அது பேசப்படுற விஷயமா தான் நான் எடுத்துறேன். எனக்கு தெரியாது. இவர் எல்லாத்தையுமே இவரே டீல் பண்றாருங்கிறாங்க. யாராச்சும் மருத்துவர் மருத்துவர் இல்ல, சின்னையா என்கிற இவரு அன்புமணி தான் சொல்றாரு. சின்னையா தான் எல்லாத்தையும் டீல் பண்றாரு, பைனான்சியல் மேட்டர் எல்லாத்தையுமே இவர் டீல் பண்றாரு, இங்க சரியான பகுதி வந்து சேரலங்கிற பேச்சும் அடிபடுது. இப்ப நிறைய பேசுறாங்க. இப்ப அதெல்லாம் அந்த பண விஷயம் எல்லாம் பொய் சார். பொய்ங்கிறீங்களா? அதெல்லாம் பொய் எல்லாம். அதாவது கட்சிக்காரங்க எலெக்ஷன் போது கொடுப்பாங்க. சரி, அதை தான் எடுத்து எங்களுக்கெல்லாம் கூட 1 லட்சமா 5 லட்சமா என்ன கொடுத்தாங்க. அப்போ 50 லட்சமா எனக்கு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எனக்குலாம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு 1 கோடி கொடுத்தாங்க, 2 கோடி கொடுத்தாங்க, 5 கோடி கொடுத்தாங்க, 3 கோடி இப்போ கொடுத்தாங்க. இப்போ எனக்கு பின்னாடி மகேஷ் என்ற அவர் 10 கோடி செலவு பண்ணால் தலைமையில் கொடுத்தாங்கன்ட்டு 5 கோடி கொடுத்தாங்க. ஜெயிக்கல பணம். இவர் 500 ரூபா கொடுக்குறாருங்க, அவங்க 1000 ரூபா தராங்க. அது வாட்டி எத்தனை வாட்டி தராங்க நான் சொல்லிடுறேன் சார். அவங்க வந்து முதல்ல வந்து அந்த கிளை செயலாளர், வட்ட செயலாளர், கிளை அவங்களுக்கு முதல்ல ஒரு பணம் கொடுக்குறாங்க சார். ஊடாக போய் உக்காந்துட்டு பணம் அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க சார். அவனுக்கு வந்து தினம் போகிறதுக்கு வேலைக்கு போகிறது கிடையாது, தினம் குடிக்க சொல்கிறான். தினம் அப்போவே பணம் கொடுத்துட்றாங்க. முதல்ல வந்து குடிச்சுன்னு வரான். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடி குடிச்சுன்னு வராங்க. அப்புறம் பொண்டாட்டிங்க போய் துட்டை கொடுத்துட்றாங்க. அந்த பொண்டாட்டி துண்டை கொடுத்துட்டு அப்போ அந்த பொம்பளை என்ன ஆகிடுது, நம்ம வீட்டுக்காருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பக்கத்தில் சித்திக்கு, பொண்ணுக்கு, பையனுக்கு எல்லாம் 5000 வருது, 10,000 வருதுன்னு அது எல்லாத்தையும் பார்த்து ஓட்டு. இதுதான் சார் நடக்குது. இது வந்து ஜனநாயகமே கிடையாது சார். இது இப்போ வர அரசியல் நான் சொல்லுவேன். சரி, இப்போ வந்து ஐயாவுக்கு வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிறது இஷ்டம் இல்லை. அதிமுக அலையன்ஸ் வச்சா அவர் என்ன சொல்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 3-4 சீட்டு வரும், அதிமுக ஒரு 7 சீட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதான உண்மை. நான் நினைச்சேன் சார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ அன்புமணி கொடுத்துதான் இது வரலன்ற. நான் இந்த பணத்தால வந்து சார் இப்பெல்லாம் வந்து நான் நிக்கிற போதெல்லாம் 18 பேர் 20 பேர் வந்தோம், இல்லைன்னு சொல்லலை சார். அப்போ அவ்வளோ பணம் கிடையாது சார். 5 ரூபாய் கொடுத்தா அதை வந்துடுறாங்க. இப்போ வந்து 1000, 2000, 3000, 10,000 எங்க கட்சியில அவங்க கொடுக்குற துட்டு எங்க நீங்க பணம் எல்லா கட்சியும் கொடுக்குறான்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுகவோட சேர்ந்தா ஒரு அவங்களும் 8 சீட்டு வாங்குவோம், தனக்கு ஒரு 3 சீட்டு வரும். சொல்ல போனா ஒருத்தர் வந்து இது கூட ஆயிருக்கலாம் அலையன்ஸ்ல, இல்ல நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்கும் இல்லையா? சரி சார், அப்போ நடந்தது தப்பாவே புள்ள நடந்துகிட்டோம். ஒரு வாட்டி கூட புள்ள தப்பு பண்ணாது. தப்பு எந்த கொலை பண்ணாலும் சாத்து திருடினாலும் தான் என்ன பண்ணாலும் புள்ள தான் சார். எல்லாருக்கும் யாரும் வெறுக்க மாட்டாங்க சார். எங்க ஐயாவும் மருத்துவரை அதை தான் இருக்குது, மனசுல இருக்குது. இதெல்லாம் ஏதோ சொல்லி கிடக்குறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அவரும் ஐயா என்ன சொல்றாரு, முதல் நாள் ராத்திரி வரல அதிமுக அலையன்ஸ் தான் பேச்சு. காலம்புரை பார்த்தா
பாரத் மாதா கே ஜெயின்னு சொல்லி அண்ணாமலையை வரவேற்கிறாங்க. இது என்ன கூத்துன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாது எல்லாம் நடக்குதுங்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தானே அவரை வந்து மகன் மேல இவ்வளோ கோவத்தை இது ஆளாக்கிறது. வந்து எது சமய சந்தர்ப்பத்துல இது நடக்கிறது சார். அதை விட்டுட்டு சார் வேற எதனா கேள்வி கேளுங்க சார். இந்த கேள்வி என்கிட்ட கேட்காது, நான் பதில் சொல்ல மாட்டேன். இது யாருக்கு எங்க அன்புமணிக்கும் ஐயாவுக்கும் எங்க ஐயாவுக்கும் தான் தெரியும் இதை பத்தி பேசுறது. இது மீடியாவே போதும் சார். அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுலயே இருக்கிறாங்க சார். ஐயோ 4-5 பேர் இருக்காங்க சார். பார்க்குறேன் அதை நானே. எங்கள் கண்ணு கூட எரிஞ்சு எனக்கு இதை பார்க்குறேன் சார். ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க பாரு, அப்படிப்பட்ட பேச்சு பேசுகிறாங்க. நல்லா இருக்கிற போது அப்போ அதாவது அவங்க வீட்லேயும் பிள்ளை இருக்குது, அப்பாவுக்கு ஒரு அப்பா இருக்காருன்னா உங்களுக்கும் பிள்ளை இருக்குது, இப்போ மீடியாவுக்கும் பிள்ளை இருக்குது. அந்த புள்ள ஒரு தப்பு பண்ணால் அதேவோ என் புள்ள தப்பு பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா இதில் அடிச்சாங்க காலை பிடிச்சா இதெல்லாம் தப்பு சார். இதெல்லாம் வீட்டுல நடக்கிறது. ஏன்னா எங்க ஐயா பண்ணது ஒரு தப்பு வீட்டுல நடந்து வெளியில கொண்டு வந்து தொண்டர்கள் இப்போ வந்து சொல்லி 95 சார். இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் சார். இப்போ எங்க தொண்டர்லாம் நான் கூட மனவேகியானு கூட தூக்கம் வரல சார். எங்க சின்ன ஐயாவும் பெரிய நினைச்சா தூக்கம் வரல சார். இப்படி 2 பேரும் போடுவேன். இப்படி என்னனால விட்டுவிடு சார். நான் ஒரு பொம்பளை, எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் கிடையாது. கனவோடு வந்தாங்க, லட்சியத்தோடு வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழத்தில் நின்று நம்ம வெற்றி பெறலாம், தலைவராக வரலாம், பஞ்சாயத்து தலைவராக வரலாம், ஒன்றிய தலைவராக, சேர்மனாக வரலாம், எம்எல்ஏ வரலாம், மந்திரியாக வரலாம், இப்படியெல்லாம் கனவு கண்டுட்டு வந்து எவ்வளோ பேர் நின்னாங்க சார். 40 வருஷத்துல எத்தனை பேர் நின்று இப்போ தோற்று போயிருப்பாங்க சொல்லுங்கள். ஒவ்வொரு வாட்டி நிற்க வைக்கிறீங்களா நாங்கள்? அப்போ அது நின்று போது 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி ஒரு 10,000 அப்படி தான் சொல்லுங்களேன் சார். அப்போ நின்று தோத்து எவ்வளோ பேர் அழிஞ்சிருக்கிறாங்க இதில். இப்போ இருங்க. அதனால அந்த தொண்டர்கள்லாம் இப்போ வந்து இப்படி ஆகி போச்சு. 2 பேரும் சண்டை போகிறதுனால நமக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காது போயிடும் பொழுது நம்ம என்னத்தான் பண்ணுறதுன்னு இதுலேயும் போக முடியல, அதுலேயும் போக முடியல, இதுலேயும் போக முடியல. மக்களை வந்து கும்பிட்றாங்க சார். அந்த குமுறல் எனக்கு கேட்குது சார், அவங்களுக்கும் கேட்குது, தெரியுது. ஆனால் நிச்சயமாக ஒரு சேர்ந்துருவாங்க. ஏதோ கோபம் இருக்கும் பிள்ளைக்கும். தொண்டர்கள் எல்லாம் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்காங்க. மன வருத்தம், ரொம்ப ரொம்ப மன வருத்தம். எந்த பக்கம் போறோம் தெரியல, எந்த பக்கம் போனோம் தெரியல. சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து இவங்க ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. இதோட சேர்ந்ததோட விஜய் பக்கம் போயிடலான்னு ஒரு கூட்டம் அலையுதுன்னு சொல்றாங்க. அது 1-2 போகலாம் சார். திருமாவளவன் கட்சி கூட போறாங்க எல்லாரும். மீடியாக்காரர் சொல்றாரு ஒரு நாளும் அந்த அது பேர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி போக மாட்டாங்க சார். எங்க பாட்டாளி மக்கள் கட்சி சத்தியமா விடுதலை சிறுத்தைக்கு போகாது. ஆனா திருமாவளவன் எனக்கு கூட தான் தெரியும் சார். அவர் வந்து என்கிட்ட கூட பேசும்போது அப்போ நான் ஐயா கூட நிறைய பேசுவேன். ஐயா கூட வீட்டில் சாப்பிடுவேன். ஐயா அந்த டிஸ்பென்சரியே நான் இருப்பேன். மணிக்கணக்காக உட்காந்து பேசுவோம். இப்பெல்லாம் பேசுவேன். திண்டிவனத்துல ஆமா, பிரிட்ஜுக்கு அந்த இதுல போய் ஐயாவுக்கே தெரியும். அங்கதான் உட்காந்து அழுவம். போய் என்னை வந்து லேடிஸ்ன்ட்டு எல்லாரும் என்னை வந்து இது பண்ண. நான் மாநில மகளிர் அணியா இருக்கும்போது எல்லாரும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க இல்லையா. நான் ஒரு தலைவர், பெரிய தலைவர், நான் எனக்கு கீழே இருக்க யாரும் விரும்பல. அதனால வந்து என்னை வந்து நிறைய தொல்லை கொடுத்துட்டாங்க. எவ்வளவு தொல்லை கொடுக்கும். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க உங்களை வந்து மாநில மகளிரணி தலைவர் ஆக்கியிருக்காரு ஐயா. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அன்புமணி செய்யறதுலாம் ரைட்டு, ஐயா விட்டு கொடுத்துருங்கிறப்ப நீங்க பேசுறது சரியா? இல்ல சார், அவர் தானே உங்களுக்கு பதவி கொடுத்தாரு. அவர் தான் பதவி கொடுத்தாரு. அவரு நல்லா செய்யறாரு சார். அதெல்லாம் இருக்கட்டும். ஐயா அக்கா தங்கச்சி, அன்புமணிக்கு அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. என்னை மாத்திரம் தனியாக இருக்கிறேன்ட்டு அவர் சில நேரம் பெண்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். யாரு? எங்கள் சின்ன ஐயா வருத்தப்படுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. சின்ன கடைசியில் எப்போ பார்த்தீங்க? 10 நாளைக்கு முன்ன பார்த்தது. என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? தனிப்பட்ட முறையில் நீங்களா சீனியர்? ரொம்ப சீனியர். நான் சீனியர் தான் சார். என்ன சொன்னார்? மகளிர் எல்லாம் கூட்டினார் சார். சரி, உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? எங்கிட்ட ஒன்றும் சொல்ல சார், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது மகளிர்ல இல்ல சார், மகளிர்ல வந்து இது மாதிரி எல்லாரும் இதுல மீடியாவில் நிறைய பேசுறாங்க தப்பு தப்பா. எங்க அம்மாவை நான் அடிப்பேனா, எங்க அம்மாவை பெற்ற ரூல்ஸ் கூட படாது, எங்க அம்மா அடிப்பேனா அப்படி. அதாவது என்னுடைய எண்ணம் என்னன்னா, அந்த கோபம் வரும்போது இப்ப கையில எத்தனை அப்படின்னு போடுறோம். ஆமா, அப்படி போடும்போது அவங்க மேல அது பட்டு இருக்காது. அப்படிப்பட்டவரும் கிடையாது. அவர் பிள்ளைய தெரியாது. அவங்க அம்மாவுக்கு ஐயா அவங்க அம்மா இன்னைக்கு போனாங்களே இல்லையா, நேற்று போய்க்கிறாங்களே இல்லையா, அவங்க அம்மா போய் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்களே இல்லையா, வந்து போச்சு இல்லை. அதை தான் சொன்னேன், நீர் அடிச்சு நீர் விலகாது. அதனால சண்டே போ. நீங்க கூட உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டினா என்ன தட்ட மாட்டேன் சும்மா. அம்மாவை நான் தூசி கூட பட விட மாட்டேன். அப்ப ஏன் அப்பா அந்த மாதிரி சொல்றாரு கேட்டீங்களா?
அப்பா வந்து அதுதான் சொல்றேன், திரும்ப திரும்ப அதையே கேட்கறீங்க. ம். அப்பா வந்து இந்த நேரத்துல அவர் மேல கோவம். அந்த கோவத்துக்கு என்ன பேசணும் ஐயாவுக்கு சில நேரத்துல வயசு ஆகிப்போச்சு இல்லையா எங்க ஐயாவுக்கு. அதனால ம். ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் தான். ம். நான் அதை சொல்ல மாட்டேன். எங்க ஐயாவுக்கு ஓய்வு எடுக்கிற இப்ப இளைஞர் தான் அவரு. ஏன்னா இளைஞர் தான். ஆனா அவருக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டுமே, நீங்க தலைவராயிருன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா? நம்ம ம். தலைவரா இருக்கலான்ட்டு. அப்படி எங்க ஐயா நெனச்சிருப்பாரு. அதனால அது சொல்லுவாரு. அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஓய்வு எடுக்கிற வயசு வரல. அவரு கருணாநிதி கீழ சொல்லி கிடக்குறாரு. ஆமா. அவர் கருணாநிதி அது ஏங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. இவரு அவர் உடம்பு வேற, இவரு உடம்பு வேற. ஏன்னா, இவரு திறமை. இவருடைய என்ன எவ்வளோ வேதனை, எவ்வளோ சோதனை, எவ்வளோ மன உளைச்சலு, எவ்வளோ தூக்கமின்மை. யாரு சொல்றீங்க? அன்புமணியே ஆ. இவ்வளையும் தாங்கின்னு இப்ப அவர் பெரிய வந்து தான் புள்ளிய மெருகாத்துறாரு. அதுதான் நான் சொல்லுவேன். தப்பு சொல்ல மாட்டேன். எங்க ஐயா இப்படி பேசுறாரு, ஆ. பேசட்டும். பேச பேச அவர் பட்ட தீட்டத்திட்டு தான் வயிறும் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ம். அது மாதிரி நெருப்புல காய்ச்ச தான் தங்கம் நல்லா இருக்கும் பளபளன்னு. அது மாதிரி எங்க அன்புமணிய ம். பெரிய ஒரு மருத்துவர் ஐயா வந்து பட்டத்திட்டுறாரு. இப்படிதான் இப்போ வந்து என்ன எடுத்துட்டாரு கையில. அவரு சொன்னது இதெல்லாம் செய்தாரு. ஏன்னா எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லா ஊர்லயும் தான் இது நடத்துறாரு. விழா இந்த என்னது கட்சி இதுக்கெல்லாம் கூட்டம் போறாரு. நடத்துறாரு. ஆமா. கூட இருந்து எல்லாத்தையும் செய்துட்டா அவர் சும்மா இல்லையே. 3 வருஷமா சும்மா எங்க இருந்தாரு? வீட்டுல தூங்கினா இருந்தாரு இல்லையே. அவரு தினம் ஒரு ஒரு ஊரு கடலூர், சிதம்பரம், அப்படி காஞ்சிபுரம், மெட்ராஸ், சென்னை, இப்படி என்னது தர்மபுரி, சேலம் சுத்தின்னு தான் சார் இருக்காரு. அவர் ஓய்வு எங்க இருக்கிறார்? சுத்தின்னு தானே மக்களை பார்த்து தானே இருக்கிறார். அங்கங்க இது நடக்குது இல்லையா? நல்லது கெட்டது, கல்யாணம், நல்லது, சீமந்தம், அது எல்லாம் கலந்துக்கிறாங்கல்ல. மணி 2 பேரும் ஓடி ஓடி உழைக்க இந்த கட்சிக்கு தானே உழைச்சுங்கிறாங்க. சும்மா இல்லையா வீட்லயே அவங்க? சரி, சௌமியா தான் அவரை தூண்டி விடுறாங்கன்னு சொல்றாங்க.